அரை கிலோ லாலிபாப் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். கழுவி சுத்தம் பண்ணி நம்ம வீட்டிலே செஞ்சால் ஆரோக்கியமாக எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன். இதை ஊற்றிடலாம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிடலாம். இப்போ முட்டையோட சோயா சாஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் மைதா மாவு, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். நம்ம ஃபுட் கலர் போடலை, இது கலருக்கு தான், காரத்துக்கு இல்லை. அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். ஒரு மினிமம் சைஸ் லெமன் ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டுக்கோம், அதுவே கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற லாலிபாப் இதில் போட்டுடலாம். இப்போ மசாலா எல்லாம் லாலிபாப்பில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் 1 ஹவர் கூட ஊற வைக்கலாம். எவ்வளோக்கெல்லாம் ஊறுதோ அவ்வளோக்கெல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது திறந்து பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். லாலிபாப் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி போடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்குது. மெதுவாக திருப்பி விடுங்க. இப்போது 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மிச்சம் இருக்கிறதையும் இதே மாதிரியே போட்டு எடுக்கலாம். சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. உள்ளே சாஃப்டாக மேலே மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக. கடையில் போய் அதிக விலை கொடுத்து வாங்குறத விட வீட்லேயே செஞ்சால் எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இடத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.